எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு மனத்தை பற்றி பேசுவோம். அதாவது மனித உடம்பை பற்றி உடம்பு சார்ந்த பகுதிகளை பற்றியும் ஒரு 15 நிமிஷம் 15 to 20 நிமிஷம் பேசலாம் இருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களோட சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. அதாவது இந்த உடம்பு அணுக்களாலும் ஆற்றலாலும் ஆனது. ஆற்றல் என்றது ஒரு அருவமான அமைப்பு. அது கண்ணுக்குள்ள தெரியாது. அது தெரிகிறதுக்கு அதன் ஃப்ரீக்குவென்சி, அதன் திக்னஸ் அதிகரிச்சா மட்டும்தான் அந்த ஆற்றலை கண்ணால் பார்க்கலாம். ஆற்றல்ன்றது மிகவும் நுண்ணிய ஒரு அமைப்பு. அதை சொல்றது இன்விசிபிள் தான், கண்ணுக்கு தெரியாது. அதனால் அதை தமிழ் வார்த்தையில் சொன்னால் அருவமான பொருள். ஆற்றல்ன்றது அருவம். மற்றது அந்த ஆற்றல் ஆற்றலை உருவாக்குறதுக்கு அணு தேவை. அணுன்றது உருவம், கண்ணுக்கு தெரியக்கூடியது. உண்மை சொன்னா அணுவே கண்ணுக்கு தெரியாதான். மிக நுண்ணிய அணுவை கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது பெருத்து கொண்டு போய் திக்னஸ் கூடிக்கொண்டு போய்க்கல கண்ணுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் இந்த உடம்பு, மரங்கள் இதெல்லாமே அணுக்களால் ஆனது. அணுவும் ஆற்றலும் சேர்ந்ததுதான் இயக்கம். ரெண்டும் சேர்ந்து செயற்படுறதால தான் இயக்கம் ஏற்படுது. அணு அசைய ஆற்றல் உருவாகும். ஆற்றல் உருவாக அது அணுக்களை அசைக்கும். அணு அசைய ஆற்றல் உருவாகும். ஆற்றல் உருவாகினா ஆற்றல் அணுக்களை அசைக்கும். ஸோ இன்டர்னலி இது ஒன்றுக்கு ஒன்று துணை புரிவன. அதாவது அணுக்கள் ஆற்றலை உருவாக்குறதுக்கு ஆற்றல் உருவாகிறதுக்கு அணுக்கள் தேவைப்படுது. இப்படி ஆற்றல் உருவாகிறதுக்கு அணுக்கள் தேவைப்படுது, அணுக்கள் உருவாகிறதுக்கு ஆற்றல் தேவைப்படுது. இப்படி மாறி மாறி இருக்கு. அதிண்ட பெரிய ஒரு குறிப்பிட்ட வடிவம் தான் மனிதன் என்ற அமைப்பு, உயிர்கள் என்ற அமைப்பு. கண்ணுக்கு தெரிகிற மரங்கள், இந்த சகல ஒவ்வொரு அணுக்குள்ளையும் ஆற்றல் இருக்குது. இப்போ உதாரணமா ஒரு ஆற்றல் எடுத்துக்கொண்டா, ஒரு அணுவை எடுத்துக்கொண்டா நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் என்ற ஒரு சக்தி இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இந்த 3 விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கு தானே, அந்த எனர்ஜிக்கு பேரான் உயிர். எனர்ஜி என்றது இப்படி சொல்ல போனால் ஒரு கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர்ன்றது வெறும் சிஸ்டம், அவுட் சைட் சிஸ்டம். வெறும் கம்ப்யூட்டரை மட்டுமே டிசைன் பண்ணிட்டால் அது எங்க போறது இல்லை. அதுக்குள்ள சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர்ன்றது ஒரு எனர்ஜி ஃபார்ம். அதை விஷுவலைஸ் பண்ணி அதுல சாஃப்ட்வேரா போட்டுக்கிறாங்க. ஆனா சாஃப்ட்வேர்ன்றது ஒரு இன்டர்னல் சிஸ்டம். அதாவது இப்ப வெளிப்புற புற சிஸ்டம், அதாவது புற இயக்க மண்டலம் மாதிரி உள்ளுக்கு அருவமான ஒரு இயக்க மண்டலம் இருக்கு. அதைத்தான் இது ஹார்ட்வேர், இது உள்ளுக்கு சாஃப்ட்வேர் சொல்றது. ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும், ஒவ்வொரு அணுக்கும், ஒவ்வொரு ஆற்றலுக்குமே தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் ஆற்றல் இருக்குது, ஒவ்வொரு ஆற்றலுக்குள்ளேயும் அணு இருக்குது. இதுதான் உண்மை. இப்ப எங்களோட உடம்புல ஒவ்வொரு செல்லிலையும் மனமண்ட ஒரு பிரதிபலிப்பு இருக்குது. அதாவது இந்த இன்விசிபிள் உயிர் உயிரின் சேகரிப்பு மையம் மனம். உயிரின் தகவல் சேகரிப்பு மையம் மனம். உடம்பின் தகவல் சேகரிப்பு மையம் மூளை மட்டுமில்ல. இந்த உடம்பின் ஒவ்வொரு செல்லிலையுமே தகவல் சேகரிக்கப்படும். அதை தொடர்றது உதாரணமா தசை மெமரி, அதாவது மசில் மெமரி சொல்லுவாங்க. அதே மாதிரி உயிரின் ஒவ்வொரு அருவமான செல்லிலையும் நுண்ணிய செல்லிலையும் உங்களோட தகவல்கள் பதிஞ்சிருக்கு. தனியா இந்த உருவமான செல்லில மட்டும்தான் தகவல் பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை. அருவமான உயிரிலையும் உங்களோட தகவல்கள், நீங்கள் செய்கிற சீரானது சீரற்ற விடயங்கள் எல்லாமே நீங்க பிழை என்று நினைச்சது சரியாகும், சரி என்று நினைச்சது பிழையாகும். நீங்கள் ஒருதன் உங்களுக்கு நல்ல செய்த விஷயத்தை நீங்க தீமையா யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தீமை என்று நினைச்ச விஷயம் உங்களுக்கு தீமை என்ற விஷயம் அது நன்மையா இருக்கும், உங்களுக்கு நன்மையா இருக்கும். இப்படி எல்லாமே முன்னுக்கு முரண்பான உங்களோட மனதுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் அப்படியே நீங்க என்னென்ன மாதிரி நினைச்சீங்களோ அந்த விஷயமும், எப்படி இருக்கணுமோ அந்த விஷயமும் உங்களுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அதாவது சீரான விடயங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் நீங்கள் புரிந்து கொண்ட விதமும் அதுக்குள்ள இருக்குது. அதை எப்படி மாற்றீடு செய்து அதை சீர்படுத்த வேண்டிய அந்த நெறிமுறையும் அதுக்கு உங்களுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதுகளைத்தான் சொல்றது மெமரிஸ்ன்னு சொல்லி. இப்போ உங்களோட நோக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தகவல் உங்களோட இடத்துல பதியப்படுது. சில நேரம் முன்னுக்கு பின் முரணா சிந்திப்பீங்க. கிழக்க மேற்கண்டு நினைப்பீங்க, மேற்க கிழக்கு நினைப்பீங்க. பாசிட்டிவா குட் நினைப்பீங்க, நெகட்டிவா பேட் நினைப்பீங்க.
இப்படித்தான் இப்படி மாறி கீறி நடக்கிற விஷயம் எல்லாம் மனதுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அது வந்து நீங்க உடம்புல இருந்து பிரிஞ்சு போனாலும் நீங்க போக போக உங்களோட தகவல் ஒவ்வொரு காலம் போய்க்கலையும் உங்களோட தகவல் நீங்கள் லேர்ன் பண்ணி, அதாவது கற்று தெளிஞ்ச விடயங்கள் உங்களுக்குள்ள பதிவு செய்யப்படும். நீங்கள் முழுமையாக கற்கும் வரைக்கும் அது உங்களுடைய இருக்கும். நீங்கள் மீள எடுத்து அதை பயிற்சி செய்யறதுக்கு அது முன் அனுபவமாக உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இப்படித்தான் உங்களோட உடம்பு சிஸ்டம். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மனத்தை பற்றி பேசும்போது மனம்ன்றது ஒவ்வொரு மனத்துக்கும் ஒவ்வொரு செல்லுக்குமே தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு மனத்துக்கும் உங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும், அதே மாதிரி உங்களோட மனத்துக்கும் உங்களோட மூளைக்கும் சம்பந்தம் இருக்கு, மனத்துக்கும் உங்களோட உயிருக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் இன்டர்னலி, அது உடம்புக்கும் மனத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, உடம்புக்கும் உயிருக்கும் சம்பந்தம் இருக்கு, மூளைக்கும் உயிருக்கும் சம்பந்தம் இருக்கு, மூளைக்கும் மனத்துக்கும் சம்பந்தம். இப்படி எல்லாமே கனெக்டட், இன்டர் கனெக்டட். ஒரு செல்லை புடுங்கி எடுத்தா அதுக்குள்ள உங்களோட உயிர் தன்மையும் இருக்கும், உங்களோட மனத்தின் பிரதிபலிப்பும் இருக்கும், உங்களோட உடல்ல இருக்கிற சீரான விடயங்கள் அனைத்தும் இருக்கும், உங்களோட பழைய நினைவுகள் இருக்கும், உங்களோட முன்னோர்களோட தகவல் இருக்கும், உங்களோட நோக்கங்கள் இருக்கும், அனைத்துமே ஒரு செல்லில் இருக்கும். உங்களோட அனுபவங்கள், முன் அனுபவங்கள், படிச்ச விஷயங்கள் இங்க அது எல்லாமே இருக்கு. அதான் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதுல நுண்ணிய விடயத்தை தான் சொல்றாங்க டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் வார்த்தையில. இது வந்து சிம்பிள் டாபிக். ஆனால் இப்ப வந்து மனம் வந்து ஒரு இன்விசிபிள் ப்ராடக்ட், அதாவது இன்விசிபிள் ஒரு சிஸ்டம். இந்த மனத்துல நீங்க உடம்புல எங்க என்ன நடந்தாலும் அது வந்து மனத்துக்கு தகவலா போய் சேரும். அது அதே மூலம் உயிருக்கும் போய் தகவலா சேரும். உங்களோட உள்ளுணர்வுல ஏற்படுற எண்ணங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பரவல் அடைஞ்சு உங்களோட உடம்பின் அனைத்து பகுதிகளுக்கும் போய் சேரும். இப்போ வந்து இந்த பூமியில மனிதர்கள்ட்ட இந்த 4 விஷயம் சொன்னேன். உயிர் ஒன்று இருக்குது, மனம் ஒன்று இருக்குது, மூளை ஒன்று இருக்குது, உடம்புன்றது ஒரு அல்டிமேட் கம்போனன்ட். அதுல ஒரு பகுதி வந்து மூளை. அந்த மூளை வந்து ஒவ்வொரு செல்லிலையுமே கனெக்ட் பண்ணி இருக்குது. அதே மாதிரி மனம் வந்து ஒரு சிஸ்டம், இன்டர்னல் சிஸ்டம். அது வந்து அல்டிமேட் கம்போனன்டான உயிரோட கனெக்ட் பண்ணி இருக்குது. இதான் உடம்பு. இந்த ஒரு சிறு உடம்பு தமிழில் பிண்டம்னு சொல்லுவாங்க. அல்லது பிண்டம், அதாவது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் அந்த பிண்டம்ன்றது ஒரு சின்ன ஒரு பானை சோத்துல ஒரு சோறு மேது பிரபஞ்சம் என்ற பானையில இந்த பிண்டம்ன்றது ஒரு சோறு மாதிரி. அதாவது பிரபஞ்சம் என்ற பின்னாம்பெரிய பானைக்குள்ள ஒரு குட்டி சோறு தான் இந்த உடம்பு. அப்ப இந்த உடம்புல இருக்கிற அனைத்தும் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உடம்புக்கு வெளியிலேயும் இருக்குது. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அனைத்தும், இந்த உடம்புல இருக்கிற அனைத்தும் உடம்புக்கு வெளியில இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் இருக்குது. அதாவது நீங்க விடுற மூச்சு காத்து, நீங்க உருவாக்குற எண்ணங்கள், நீங்க பேசுற வார்த்தைகள், நீங்க செய்யற செயற்பாடுகள் எல்லாமே ஒரு அணுக்களை உருவாக்கி, அணுக்களை நகர்த்தி, எனர்ஜியை உருவாக்கி, அந்த எனர்ஜியை மோஷனை கிரியேட் பண்ணி, அந்த மோஷனை பரம்பலடைய வச்சு இந்த பிரபஞ்சத்தோட கலக்குது. பிரபஞ்சத்தோட கலக்குற மட்டும் இல்லாமல் அது போய் ஒவ்வொரு டைம் போய் சேருது. அப்ப இப்படித்தான் உங்களோட மனத்தின் இயக்கங்கள், மனத்தின் எண்ணத்தின் இயக்கங்கள், உள்ளாலும் நாள் மனத்தின் இயக்கங்கள் எல்லாமே இந்த நேச்சரோட, இந்த செயற்கையோட, அதாவது ஆர்டிபிஷியல் நேச்சர், அதாவது செயற்கையான பொருட்களோட, இயற்கையான பொருட்களோட போய் சென்றடையுது. இந்த உடம்பில மிகவும் வலிமையாக இருக்க வேண்டிய பொருள் மனமும் உடலும் தான். உடலும் மனமும் வலிமையா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும், சீரா இருக்கணும், சமனா இருக்கணும். இதான் தத்துவம். சீரான்றது சமத்துவம், நடுநிலை, பேலன்ஸ், சமத்துவம், ஈக்குவாலிட்டி, நியூட்ரல், இப்படி இன்ஃபினிட், முடிவிலி, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலா இருக்கணும். இப்ப இன்பேலன்ஸா இருக்கக்கூடாது. இது இப்படி என்றால் இது வரைவு மாதிரி, இது பாசிட்டிவ் நெகட்டிவ். இது இப்படி நிற்கிறது இம்பேலன்ஸ். ஒன்று கூடி ஒன்று குறையக்கூடாது. இப்படி நிற்கிறது இன்பேலன்ஸ், செயலற்றது. அப்ப சீரா இருக்கிறது தான் சீரான, அதாவது ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், மனமும் ஆரோக்கியமா இருக்கணும். மூளை வந்து ஒழுங்கா வேலை செய்தால் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மூளை ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு மனம் முக்கியம். அதாவது மனம் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு மூளை முக்கியம். மூளையும் மனமும் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு உடம்பு முக்கியம். இந்த மூன்றும் ஒழுங்கா வேலை செய்துதான் உங்களோட உயிர் வந்து அனுபவத்தை பெற்று அடுத்த கட்டத்தை சென்றடையும். ஸோ எல்லாத்துமே 4 விஷயம் மிக முக்கியம். ஆனால் இந்த சமகாலத்துல, இந்த பிரபஞ்சத்துல, மனிதர்கள்ல மிகவும் பலவீனமான ஒரு பொருள் என்றால் அது வந்து மனம், உடல் அல்ல. அதாவது வந்து இந்த பூமியில இருக்கிறார்கள்
உடல் பற்றிய கரிசனை கூட உள்ளாக்கும். உடல் பற்ற அதாவது புறத்தோட்டம், புற முக எக்ஸ்பிரஷன், முகத்தை சோடு, அதாவது முகப்பூச்சுக்கள், தலைமையில் வெட்டுறது, ஜிம்முக்கு போற, உடற்பயிற்சி செய்யறது, இது சார்ந்த உடலை ஆரோக்கியமா சாப்பிடுறது, அதாவது இந்த இப்படியான சார்ந்து கொண்ட குணங்களால உடலை வலுப்படுத்துறாங்களே தவிர மனத்தை வலுப்படுத்துறது அல்ல, பண்றது இல்லை. ஆனால் உடலுக்கு ஈக்குவலா மனமும் சீரா இருக்க வேணும் என்றால் மனமும் அதே சம பங்கோட இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஆனால் இப்ப இந்த பூமியில மனிதர்கிட்ட மனம் மிகவும் பலவீனமான பகுதி. ஆனால் அது அதை பலப்படுத்த வேண்டியது கட்டாயம், நிச்சயமா மனத்தை பலம். இப்ப ஒரு 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 கொட்டில கட்டுறீங்கன்னு சொன்னால் 3-4 தடியை போட்டு கட்டுறீங்கன்னு சொன்னால் ஒரு தடியோ 2 தடியோ பலவீனமா இருந்தால் அந்த பலவீனமான அந்த தடிக்கு தான் பலத்தை கொடுத்து பலப்படுத்தி அந்த 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 சிஸ்டத்தை, கொட்டிலன்ற சிஸ்டத்தை நீங்கள் சீர்படுத்துவீங்க. அதான் பலமே, அதான் நியதி. அதாவது இந்த வைத்தியம் என்றது, இந்த பூமியில வைத்தியம் என்றது பலவீனமான பொருளுக்கு தான் செய்கிறது. பூமியில வைத்தியம் என்றது பலவீனமான பொருளுக்கு தான் செய்கிறது. ஆனால் இங்க வைத்தியம் மாற்றி செய்யப்படுகிறது. அதாவது வெஸ்டர்ன் மெடிசின், அதாவது மேற்கத்திய விஞ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட வைத்திய துறை என்றது டிஃபென்ஸ் சிஸ்டம், தற்காப்பு சிஸ்டம். அது புரோக்ரஸ் சிஸ்டம் அல்ல. ஒரு வருத்தம் வந்தா பிறகு அதை எப்படி காபாந்து பண்றது, எப்படி அதை டிஃபெண்ட் பண்றது, அதுக்கு இருந்து எப்படி மீண்டெழுறது, இது சார்ந்த துறை தான் வெஸ்டர்ன் மெடிசின்ன்றது டிஃபெண்ட் பண்ற சிஸ்டம். அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற சிஸ்டம் அல்ல. அது ஆரோக்கியம்ன்றது ஒரு முன்னேற்றகரமான, அதாவது இந்த நேரமும் ஆரோக்கியமா இருக்கணும். எந்த நேரம் என்றால் நீங்க உங்களோட பழக்க வழக்கங்கள், நெறிமுறை, சிந்தனையால எப்படி உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறன்றதுதான் அது ஒரு முன்னேற்ற சிந்தனை. அது ப்ரோக்ரஸ் டேர்ம், ஒரு கீழே இருந்து மேல போற சிந்தனை. டிஃபென்ஸ்ன்றது தற்காப்பு சிந்தனை. ஒரு அடிக்கிறான் என்றால், ஒரு நோய் உங்களை தாக்குதுன்னு சொன்னால் அதை உங்களை எதிர்கொள்ளுறது, அதுக்கு ஊசியை போடுறது, அப்புறம் டிஃபெண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்றது, இது சார்ந்த மெடிசின் தான் கணிசமா வெஸ்டர்ன் மெடிசின்ல இருக்கு. ஆனால் புரோக்ரஸ் சிந்தனை எங்க இருக்கணும்னு சொன்னால் அது மனத்துக்குள்ள இருந்து வரணும். அதாவது மனம்தான் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். உங்களோட எல்லா விதமான டிசீஸ்ல இருந்து உங்களை தற்காதுகாக்க கொள்ளக்கூடிய ஒரே இடம் மனம்தான். ஆனா அந்த மனம் உங்க மனிதர்கள்ட்ட பலவீனமா இருக்கு. அதாவது ஏதோ நல்லதுக்குள்ள உடம்புல மனதுக்குள்ள நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும், நல்லா உழைக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரையும் வடிவ பச்சு பார்க்கணும், நல்ல இன்டென்ஷன் இருக்கு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும். அதாவது நினைக்கிற மாதிரி பேச முடியாது, அவைக்கு நினைக்கிற மாதிரி செயற்படுத்த முடியாது, நினைக்கிறத செய்ய முடியாது, நினைக்கிறது ஒன்று சொல்றது ஒன்று செய்யறது இப்படியான நிலைமையில தான் மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது வர்ற வருத்தங்க எல்லா கணிசமான எல்லாருக்குமே டயபெட்டிக்ஸ், அதாவது சக்கரை வியாதி, நீரிழிவுன்னு சொல்லலாம், இல்லாட்டி பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், லோ பிரஷர், இப்படி இது மற்றது என்ன கேன்சர், இப்படி இளையங்கள் கலங்களுக்கு இடையில ரத்த அழுத்தம், இப்படி அதாவது டிப்ரெஷன், இப்படி எல்லாமே வர்றதுக்கு மிக பிரதான காரணமா இருக்கிறது மனம். என்ன காரணம்? மனம்தான் பலவீனமான அமைப்பா இருக்கு. மனம்ன்றது ஒரு வேர். இந்த உடம்பு இந்த கை கால் எல்லாம் ஒரு பிரான்ச்சஸ் கிளைகள், ஒரு கொப்பு ப்ரொடியூஸ் பண்ற, அதாவது மற்ற இனங்களை உற்பத்தி பண்ற உறுப்புகள் எல்லாத்தையும் உள்வாங்கின ஒரு அமைப்பு. இதுன்ற வேர் என்கிட்ட அதான் மனம். வேர்ன்றது மனம், இந்த உடம்புன்றது பிரான்ச்சஸ், அதாவது பிரான்ச்சஸ், தண்டு இலைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த உடம்பு. ஆனால் வேர் என்றது மனம். அது மரத்தையும் மனித உடம்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் மனம் என்றது மரத்தின் வேருக்கு சமனான பகுதி. இந்த உடம்பு, இந்த கைகள், கால்கள், தலைகள் எல்லாம் ஒரு மரத்தின் தண்டு மற்றும் கிளைகள், இலைகள், பூக்கள், இதுக்கு சம்பந்தமான பகுதி. இந்த மரத்துக்கு எவ்வளவு வேர் இம்பார்ட்டனோ, எவ்வளவு வேர் வலிமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மரம் வலிமையா இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சமகாலத்துல பூமியில மனிதர்கள மனம் பலவீனமா இருக்கிறதுனாலதான் நோய்கள் வர்றதுக்கு மிக காரணமா இருக்குது. ஆனால் இந்த நோய் வர்றதை வெஸ்டர்ன் மெடிசின் ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அதாவது தற்காப்பதற்காக அதுக்குரிய மெடிசின் தயாரிக்கிறாங்களே தவிர இதுக்கு
நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி அதை வீரியம் கொண்டு எல்லா நோய்களையும் தவிடு பொடி ஆக்கி கொண்டு நேர் நோக்கி நடக்கக்கூடிய மாதிரி முன்னேறி நடக்கக்கூடிய மாதிரி மெடிசின்ஸ் சிஸ்டம் வந்து அந்த அந்த சாம்ராஜ்யம் வந்து அவட்ட இல்லை அவையே கூற சொல்ல வச்சுக்கொண்டு அவ வஞ்சகம் செய்யலை வச்சுக்கொண்டு வஞ்சகம் செய்யலை அவ வந்து உங்களுக்கு கெடுதலும் செய்யலை நீங்கள் அப்படி கெடுதலாக நிற்கிறீங்க. ஆனால் வேற வழியில் அவங்கள்ட்ட இருக்கிறத உங்களுக்கு தாராங்க, அவங்கள்ட்ட இருக்கிற மெடிசின் எல்லாம் உங்களுக்கு தாராங்க, அவங்களுக்கு இருக்கிற இதை தாராங்க. ஆனால் இதுக்கு இந்த மனத்தை வலிமைப்படுத்துறதுக்கு ஒரே வைத்திய முறை மனோ தத்துவம். மனோ தத்துவம்ன்றது தமிழன்ற பாரம்பரிய வைத்திய முறை. அதன் அடிப்படையில் தான் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் எல்லாம் படியில வந்தது. ஆனால் அதன் மிக பிரதானம் வந்து மனோ தத்துவம். மனோ தத்துவம் வந்து எங்க செய்யறது என்றால் மனத்துக்கு செய்யறது. மனத்துக்கு செய்யற மனோ தத்துவ முறை இப்ப அதாவது இங்க சமகாலத்தில் இருக்கிற வெஸ்டர்ன் சைக்காலஜின்றது வேற. உண்மையான மனோ தத்துவம்ன்றது அடியில இருந்து மனத்துக்கு செய்யற ஃபுல் ட்ரீட்மெண்ட், அதாவது ப்ராப்பர் கவுன்சிலிங், மோட்டிவேட் பண்றது, அவருக்கு சிந்தனையை எப்படி சிந்திக்கணும் என்று கற்றுக் கொடுக்கிறது, எப்படி ப்ரோக்ரஸ் திங்க் பண்றது, எப்படி எந்த நேரத்தில் டிஃபென்ஸ் பண்றது, எந்த டிஃபென்ஸ் அதாவது தற்காப்பு பண்ற ஒவ்வொருத்தரும் வந்து அவனால ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. தற்காப்பு பண்றது இப்படி அவர் அடிக்கும் போது பிடிக்கிறது. பட் அதாவது வந்து வெஸ்டர்ன் மெடிசன் வந்து தற்காப்பு பண்றதால அவங்க குளிசையில அள்ளி தருவாங்க, மாத்திரைகளை அள்ளி தருவாங்க, நீங்க போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஆனால் அதுக்குள்ள வந்து ப்ரோக்ரஸ் முன்னேற்றம் ஆரோக்கியம் சார்ந்த முன்னேற்றத்துக்கு இடமே இல்லை. நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கொண்டே லைஃபை கொண்டு நடத்தலாம். ஆனால் இந்த டிஃபெண்ட் பண்றதுக்கு நாங்கள் வரையில, டிஃபென்ஸ் பண்ற தற்காப்பு பண்றதுக்கு மட்டுமே வரையில. நாங்கள் ப்ரோக்ரஸ் முன்னேறதுக்காண்டி சிந்திக்கணும். முன்னேறதுக்காண்டி சிந்திக்கிறதா இருந்தா நீங்க மனத்துக்கு வைத்தியம் செய்கிற இடத்தை தேடிப்போம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அதாவது வந்து இங்க வந்து மனத்துக்கு வைத்தியம் செய்கிற இடம் இல்லை. ஆனால் இருக்குது, நான் என்னால முடியும். ஆனால் மனத்துக்கு வைத்தியம் செய்கிற இடத்து தான் மனத்துக்கு வைத்தியம் செய்தால் இங்க வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் உங்களை விட்டு போகும். இதுக்கு வந்து நான் படிச்சு வரையில நான் வந்து மனத்தை ட்ரெயின் பண்ணி மனத்துல இருந்து கற்று தெரிஞ்ச விஷயங்கள் தான் இங்க பேசுறது. ஆனா அதுக்கு வந்து நான் கூப்பிட்டு வரக்கூட நீங்களா அது சொல்ற விஷயம், அந்த கதையை விடுவோம். மனத்துக்கு வைத்தியம் செய்தால் நீங்க வந்து உங்களோட அனைத்து விதமான நோய்களுக்கும் வழியில வந்து ஈவன் கேன்சருக்கு கூட மனத்துக்கு வைத்தியம் இருக்கு. அது மனத்தை ஹீல் பண்ற, மனத்தை வடிவாக ஹீல் பண்ணினா உங்களோட இறந்து போன கலங்கள் எல்லாம் புதிய நியூ கலங்களை உருவாக்கி, அதாவது கேன்சர்ல இருந்து கூட வேற அதுக்கு இது வந்து லாங் ப்ராசஸ், சும்மா இல்லை ஒரு நாள்ல வரப்போறது இல்லை, அதுக்கு வேலை இருக்கு, லாங் டர்ன். இது வந்து ஒரு நெகட்டிவ்ன்றது ஒரு குறுகிய நேரத்தில் நடக்கிற விஷயம். ஒரு மரத்தை வெட்டுறதுன்ற நெகட்டிவ், அது வேற ஷார்ட் டைம். ஆனா குரோயிங்ன்றது, மரத்தை வளர்க்குறன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து பாசிட்டிவ், வளர்க்குறது பாசிட்டிவ், வெட்டுறது நெகட்டிவ். இது லாங்கா இருக்கும், வளர்க்கிறதான் கூட. இப்போ மனோ தத்துவம்ன்றது ஒரு பாசிட்டிவ் ப்ராசஸ். அந்த மனோ தத்துவ ப்ரோக்ரஸ் ப்ராசஸ் வந்து லாங் டைம், ஒரு ஷார்ட் டைம்ல வராது. ஷார்ட் டைம்ல இப்போ நெகட்டிவ் ப்ராசஸ் மாதிரி நீங்க எதிர்பார்க்கலாது. ஆனால் இதுல ஷார்ட் டைம், இது வந்து பாசிட்டிவ் வந்து லாங் ப்ராசஸ், நெகட்டிவ் வந்து ஒரு ஷார்ட் ப்ராசஸ். உடனே குடிசை போட்டால் உடனே கட்டுப்படுத்தி போட்டு டிஃபெண்ட் பண்ணி போட்டு இருக்கும். ஒருத்தர் அடிக்கிறான் அப்படி முடியும். ஆனால் நீங்க அவனை அடிக்கிறா நீங்க வலு பெறணும், திருப்பி போய் ஃபைட் பண்ணணும். அப்போ விஷயம் இருக்கு. அப்ப உண்மையா மனோ தத்துவம் வந்து தான் இன்னொரு டூல்ஸ் நாங்கள் அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கு. தனியாக வந்து வெஸ்டர்ன் மெடிசனோட நாங்கள் தாங்கி நின்று எங்கள்ட பலப்படுத்தலாது. நீங்க அதை பாதிக்கிறது பிள்ளைன்னு சொல்லல, அதுதான் இப்ப கிடக்குது இங்க பூமியில, அதுதான் கிடக்குது. ஆனா மனோதத்துவம் ஒரு துறை இருக்குது. அந்த துறையில போய் நீங்க ஹீல் பண்ணி கொண்டு வந்தீங்க என்றால் உங்களோட உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாம், கோளாறுகள் எல்லாம் உங்களை விட்டு போகும். அதாவது குளிசை போடாம வாழலாம், ஆரோக்கியமா வாழலாம். உடம்புல என்ன வருத்தம் வந்தாலும் மனத்துக்கு சொல்லும், ஓகே நீ இதை செய்யன்னு சொல்லி சொல்லும். அப்ப அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆளா வரலாம். அதுக்கு நம்ப வேண்டியது மனத்தை வலுப்படுத்தணும். பலவீனமான ஒன்றைத்தான் பலப்படுத்தி நாங்கள் பலம் பெற வேணும். பலவீனமான ஒன்றைத்தான் பலப்படுத்தி பலம் பெற வேணும். ஆனால் பலம் மீது சாய்ந்து பலவீனத்தை மேலும் பலவீனப்படுத்த முடியாது. பலவீனமான ஒன்றை பலப்படுத்தித்தான் நாங்கள் பலம் பெற வேணும். ஆனால் பலவீன பக்கம் நாங்கள் இதையும் செய்யாமல், பலவீனத்துக்காண்டி இதையும் செய்யாமல் பலத்தின் பக்கம் சாய்ஞ்சு பலவீனத்தை மேலும் பலவீனமாக்க முடியாது. அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்குது. அதாவது என்ன நடக்குது, பலத்தின் பக்கம் வைத்தியம் செய்யறதும், பலமானவர்களோட சேர்றதும், பணம் படைத்தவர்களோட சேர்றதும், இப்படித்தான் இந்த உலகம் இயங்குது. பலவீனமான பக்கம், பலவீனம்ன்றது மனசு,
பலவீனம்ன்றது வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறார்கள், பலவீனம்ன்றது இப்படி இப்படி அதாவது ஒரு அபிலிட்டி வந்து குறைஞ்சு போய் இருக்கிறார்கள். அபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சு போய், பணம் என்ற அபிலிட்டி இல்லாம போயிருக்கு, மனம் என்ற அபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்குது, ஆற்றல் என்ற ஆற்றா இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. இதை தொடர்ந்து அபிலிட்டி குறைஞ்ச இடம் குறைஞ்சிருக்குது, அவற்றை வேற திறமை இருக்கு. அது அப்ப பலமான பக்கம் சாகிறது இல்லை இங்க வேலை, பலவீனத்தை பலப்படுத்துறான் வேலை. ஆனால் இப்ப இது இந்த உதாரணமா மனம்ன்றது பலவீனமா இருக்குன்னா மனத்தை பலப்படுத்தினா நீங்க சீராவீங்க. சிம்பிள், இதுதான் உண்மை. அப்ப எனிமல் வந்து உடம்புக்கு வைத்தியம் செய்யாமல் மனத்துக்கு வைத்தியம் செய்யுங்க. மனத்துக்கு வைத்தியம், மனத்தை எண்ணங்களை மனத்துல ஓடுற எண்ணங்களை வந்து சீர்படுத்துங்க. சீரண்டா ரெகுலேட் பண்றது, 1 2 3 4 கண்டு போறது. எடுத்த வச்சுக்கு தொங்கலை சிந்திக்காமல், கீழே இருந்து கொண்டு சைவர்ல இருந்து கொண்டு 10 பற்றி சிந்திக்காமல், சைவர்ல இருந்தாலும் 1 பற்றி சிந்திக்கிறது தான் சீர் என்று சொல்றது. நெறிமுறை என்று சொல்றது. ரெகுலேஷன், ப்ரோக்ரஸ், முன்னேற்ற சிந்தனை, இப்படி சொல்றது. அப்ப மனத்தை பலப்படுத்துறா இருந்தால் நெறிமுறை உள்ள சிந்தனை, ப்ரோக்ரஸிவ் திங்கிங்ல போகணும். அப்ப டெஸ்டினி, இலக்கு பற்றி சிந்திக்காமல் அந்த இலக்குக்கான பாதையை பற்றி சிந்திக்கிறது வந்து ஒரு மனத்தை பலப்படுத்தும். இது சார்ந்த விடயங்களுக்குள்ள நீங்கள் போய் இது சம்பந்தமான விடயங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களோட பேச தயாராக இருக்கிறேன். நான் உங்களுக்கான நேரங்களை ஒதுக்க தயாராக இருக்கிறேன். விரும்பினால் இந்த ஃபோன் நம்பரை இதுக்கு கீழே போட்டு விடுறேன். விரும்பினாக்கள் என்னோட கால் பண்ணி பேசலாம். நன்றி, வணக்கம்.